ஒரு செடியில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 பூ 200 பூ 300 பூ கூட பறிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி. ஏன்னா டெய்லி நான் பூஜைக்கு யூஸ் பண்ணுவேன், கோயிலுக்கு வைக்கணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ரோஸ் வளர்க்கலாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வளர்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மி தான். நார்மலாகவே இதனால் ஃபாஸ்ட்டாக வளரும். நிறைய மொட்டுக்கள் வந்துட்டே இருக்குது. நீங்கள் பூக்கள் பறிக்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள். எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கு மொட்டுக்கள் வந்து சும்மா ஷூட் நிறைய வந்து மொட்டுக்கள் வந்து பட்ஸ் வச்சுனே இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொட்டு 6 மொட்டு பட்ஸ் இருக்கும் பார்க்கலாம். நீங்கள் வந்து 10 பட்ஸ் வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரூட்டட் பிளான்ட். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே வராது. இந்த வந்து பூ வைக்காது இது வருதா, ஆண் செடி வருதா, அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. சூப்பராக வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இது அப்படியே வந்து ஒரு 10 இன்ச் பாட்டா இல்லை 12 இன்ச் பாட்டு அப்படின்னா ஒரு 12 க்ரோ பேக்கில் மாற்றி நல்லா ரெட் சாக்கில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். சூப்பராக தரமாக பூக்குங்க. நம்மக்கிட்ட வாங்கின பன்னீர் பட்டன் உங்களுக்குலாம் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பன்னீர் பட்டன் ரோஸு ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்கு இப்போ நம்மக்கிட்ட 1 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 500 600 பிளான்ட் கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து இதுலேருந்து தான் நான் உங்கள் பிளான்ட்